இன்னைக்கு நம்ம அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 6ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்கறதுங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் இஷ்யூல இதோட கடைசியா பார்த்து முடிச்சோம் அப்படின்னு லைட்டா ரீகால் பண்ணிடுவோம். டாக்டர் டூம் அவரோட கையால சைக்ளாப்ஸையும் டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட நாட்டு மக்கள் கிட்ட தானோஸ் தான் டாக்டர் ஸ்டேஞ்சை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் அவரோட நாட்டு மக்கள் கிட்ட சொல்லிடுறாரு. டாக்டர் டூம் சொன்னதை அவரோட நாட்டு மக்கள் நம்பிடுறாங்க. நம்பினது மட்டும் இல்லாம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு அவரோட உருவத்துல ஒரு சிலை செஞ்சு அந்த சிலைக்கு இறுதி சடங்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறுதி சடங்குலாம் முடிஞ்ச அப்புறம் டாக்டர் டூம் இரவு நேரத்துல அந்த சிலையோட காலுக்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. டாக்டர் டூம் அந்த போர்ட்டலுக்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த போர்ட்டலுக்குள்ள நடந்து போனதும் டாக்டர் டூம் வேற ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல மேலிகுல் மேனை பாக்குறாரு. அந்த இடத்துல மேலிகுல் மேனை சந்திச்சதும் டாக்டர் டூம் மேலிகுல் மேனு பேசிட்டு இருக்காங்க. அப்போ மேலிகுல் மேன் எப்படி அங்க வந்தாரு அப்படின்னு சின்னதா ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாங்க. எர்த் 616 எர்த் 1610 ஒன்னோட ஒன்னு மோதி அழிகிற சமயத்துல இருக்கும்போது டாக்டர் டூம் டாக்டர் ஸ்டேஞ்ச் மேலிகுல் மேன் இவங்க 3 பேர் ஸ்பேஸுக்கு போறாங்க. ஸ்பேஸ்ல இருக்கும்போது இவங்க ஸ்பேஸோட இருட்டை கிழிச்சிட்டு ஒரு மிகப்பெரிய வெடிச்சம் வரதை பாக்குறாங்க. அந்த வெடிச்சத்துக்குள்ள இவங்க முன்னாடி பியாண்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பேஸ்ல நடக்கிற யதார்த்தத்தை பாதுகாக்கிறதும் நடத்துறது இவங்க தான். ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதி அழிகிற யதார்த்தத்தை தடுக்க நினைச்ச டாக்டர் டூம் டாக்டர் ஸ்டேஞ்ச் மேலிகுல் மேன் இவங்க முன்னாடி அந்த பியாண்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டாக்டர் டூம் மேலிகுல் மேன் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பியாண்டர்ஸ் அழிச்சிடுறாங்க. அழிச்சது மட்டும் இல்லாம பியாண்டர்ஸோட பவர்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்துக்கிறாங்க. பியாண்டர்ஸோட சக்தியை டாக்டர் டூமால முழுவதுமா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால பியாண்டர்ஸோட சக்தி எல்லாத்தையும் மேலிகுல் மேன் எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க இப்ப இருக்கிற உலகம் இவங்களால உருவாக்கப்பட்டது. சூசனோட பொண்ணு வலீரியா அவளுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி டாக்டர் ஸ்டேஞ்சை யார் கொலை பண்ணது, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் லாஸ்ட் இஷ்யூல பார்த்திருக்கோம். வல்லீரியா டாக்டர் ஸ்டேஞ்சை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சதும் வல்லீரியா இருக்கிற இடத்துல நோக்கி ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. வல்லீரியாவோட இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட இருக்கிற டீம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வல்லீரியா கிட்ட கொடுத்து இதே மாதிரி கிட்டத்தட்ட 6 ட்ரோன்ஸ் நம்ம இருக்கிற இடத்த நோக்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட டீம்மேட்ஸ் அந்த ட்ரோன்ஸை வல்லீரியா கிட்ட கொடுக்க வல்லீரியா அந்த ட்ரோன்ஸை வாங்கி அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் யார் அனுப்புறது அப்படின்னு காமிக்கிறாங்க. ரெண்டு யூனிவர்ஸ்ல உள்ள ரீச்சர்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரீச்சர்ஸ் இன்னொருத்தர் கிட்ட டாக்டர் டூம் கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மர் இருக்கு, அவனை நம்ம தோக்கடிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டாக்டர் டூமை எப்படியாவது அழிச்சிடணும், இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் கொன்றுவான் அப்படின்னு ரீச்சர்ஸ் அவர்கிட்ட சொல்ல அதுக்கு அந்த ரீச்சர்ஸ் டாக்டர் டூமை அழிக்கணுமா, டாக்டர் டூமை நம்ம அழிச்சிட்டா அவரை உருவாக்கணும், இப்ப நம்ம இருக்கிற உலகமும் அழிஞ்சிடாதா. வெளில எனக்கு அதை பத்தி எதுவும் சரியா தெரியல, ஆனா டாக்டர் டூமை விட்டா அவன் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் கொன்றுவான், அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் டூமை அழிச்சாகணும் அப்படின்னு ரெண்டு ரீச்சர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் டூமோட இடத்துல டாக்டர் ஸ்டேஞ்சோட சிலைக்கு கீழே மைல்ஸ் மொரால்ஸும் ஸ்பைடர் மேனும் யார் கண்ணிலையும் படாம ரெண்டு பேரும் மறைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வல்லீரியாவை பாக்குறாங்க. வல்லீரியாவை பார்த்ததும் ஸ்பைடர்மேன் வல்லீரியா கிட்ட ஹே வல்லீரியா என்ன ஞாபகம் இருக்கான அந்த ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஸ்பைடர்மேன் வல்லீரியா கிட்ட கேட்க அதுக்கு வல்லீரியா எனக்கு உங்களை ஞாபகம் இருக்கு, ஆனா நீங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸ் வெளியேற மாதிரி இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு சிக்னல் கிடைச்சிச்சு, அதான் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்கலாம்னு வந்தோம், ஆனா நீ இந்த நேரத்துல எங்க என்ன பண்ற வல்லீரியா அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேன் வல்லீரியா கிட்ட கேட்க உங்களுக்கு கிடைச்சிருக்க அதே சிக்னல் தான் எனக்கு கிடைச்சிச்சு, இந்த இடத்துல இருந்து அதிகப்படியான பவர் சோர்ஸ் எனர்ஜி வெளியேற மாதிரி எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிச்சு, அதான் இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு யாருக்கும் தெரியாம பார்க்க வந்தேன் அப்படின்னு வல்லீரியா ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு கீழே ஒரு வழி இருக்கு, அந்த வழியில இருந்து தான் அதிகப்படியான பவர் சோர்ஸோட சிக்னல் கிடைக்குது அப்படின்னு வல்லீரியா ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல அதுக்கு ஸ்பைடர்மேன் இங்க பாரு வல்லீரியா நீ சின்ன பொண்ணு, இதுக்குள்ள வர வேண்டாம், நாங்க இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத போய் பாக்குறோம் அப்படின்னு ஸ்பைடர்மேன் வல்லீரியா கிட்ட சொல்லிட்டு ஸ்பைடர்மேனும் மைல்ஸ் மொரால்ஸும் டாக்டர் டூம் போன இடத்துக்கு ரெண்டு பேர் போறாங்க. ரெண்டு பேரும் உள்ள போக ஆரம்பிச்சதும் அந்த இடத்துல மேலிகுல் மேனை பாக்குறாங்க. மேலிகுல் மேன் பார்த்ததும் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் கிட்ட ஹே மைல்ஸ் இது மேலிகுல் மேன் தானே அப்படின்னு கேட்க அப்போ மேலிகுல் மேன் இருந்துட்டு ஆமா நான் மேலிகுல் மேன் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்பைடர்மேன் மேலிகுல் மேன் நீங்க எங்க என்ன பண்றீங்க, நாங்க டாக்டர் டூமோட அதிகப்படியான பவர் சோர்ஸ் இருக்கிறத இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு சிக்னல் கிடைச்சிச்சு, அதனாலதான் டாக்டர் டூமோட பவர் சோர்ஸ் என்ன அப்படின்றத நாங்க இந்த இடத்துல பார்க்க வந்தோம் அப்படின்னு ஸ்பைடர்மேன் சொல்ல அதுக்கு மேலிகுல் மேன் வெல் இப்ப நீங்க பேசிட்டு இருக்கதே நீங்க தேடி வந்தது கிட்டதான் அப்படின்னு மேலிகுல் மேன் ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்ல அப்போ அகமட்டோட மறைக்கப்பட்ட ஒரு இடத்தை காட்டுறாங்க. அந்த மறைக்கப்பட்ட இடத்துக்குள்ள ரகசியமா நெய்மோரும் பிளாக் பேந்தரும் உள்ள நுழையிறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்குள்ள போனது ஒரு மிகப்பெரிய கதவு ஒன்று பூட்டப்பட்டிருக்கத பாக்குறாங்க. அப்போ நெய்மோர் பிளாக் பேந்தர் கிட்ட இந்த மிகப்பெரிய கதவை தாண்டி எப்படி போக போறோம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பிளாக் பேந்தர் அதுக்கு தானே டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த சாவியை நம்ம கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு பிளாக் பேந்தர் அவர்கிட்ட இருந்த டாக்டர் ஸ்டேஞ்ச் கழுத்துல போட்டிருந்த அவரோட செயினை எடுக்கிறாரு. டாக்டர் ஸ்டேஞ்சோட செயினை எடுத்து அந்த கதவு மேல வச்சதும் அந்த மிகப்பெரிய கதவு திறந்துடுது. ரெண்டு பேரும் அந்த கதவை தாண்டி அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன், இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு நானா யார்கிட்டயாவது இந்த இடத்துக்கான வழியை சொல்லியிருக்கணும், இல்லனா நான் சாகறதுக்கு முன்னாடி கடைசி அந்த இடத்துக்கான வழியை யார்கிட்டயாவது சொல்லியிருக்கணும், இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கான ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் கேட்காதுக்கு நம்ம பிளாக் பேந்தர் இலுமினாட்டஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கான ரகசியத்தை சொல்லிட்டீங்க, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். இந்த உலகத்தை உருவாக்குனது டாக்டர் டூம், டாக்டர் டூம் கூட நானும் இருந்திருக்கேன், இது உண்மைதான். நான் இப்ப நான் உங்ககிட்ட ரெண்டு முக்கியமான விஷயத்தை கொடுக்க போறேன், அதை வச்சு நீங்க இந்த உலகத்தை விதியவே மாத்த முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி திடீர்னு ரெண்டு பாக்ஸ் வருது. நெய்மோர் ஒரு பாக்ஸை திறக்கிறாரு, அதுக்குள்ள ஒரு ஜெம் எடுக்கிறாரு. இந்த ஜெம்மை வச்சு நீங்க எந்த இடத்துக்கும் பயணிக்கலாம், நீங்க நினைக்கிற இடத்துக்கு உங்களால போக முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்லிட்டு இருக்கும்போது பிளாக் பேந்தரின் ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி அதுல இருந்து இன்ஃபினிட்டி கார்ட்லெட் எடுத்து அவரோட கையில போட்டுக்கிறாரு. நீங்க மட்டும் சரியா யோசிச்சு செயல்பட்டீங்கன்னா அந்த கடவுளையும் உங்களால கொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் ஸ்டேஞ்ச் சொல்றாரு. இதோட அந்த காமிக் சீரிஸோட இஷ்யூ 5 முடியுது. அடுத்து நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.